இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க ஆசை இருக்கு. இன்னொரு மேரேஜ் ஸ்டாப். பண்ணிக்க வேணாமா? யோர் டேக் ஆன். அவங்க சாய்ஸ், வாட் எவர் ஷி வாண்ட்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டோம். ஏன் ஹார்ட்ல வேற யாரும் வேணாம். Red Nool presents Unfiltered with Maheshwari. Title sponsor We Care Hair and Skin Cleaning. Powered by We Love Homestays. விஜய் மகேஸ்வரியோட அந்த ஸ்லாங் ஒன்று இருந்துச்சுல. ஹலோ இனிய மாலை வணக்கம். அது அவர் பார்த்துருக்காரு. கண்டிப்பா பார்த்திருக்கேன். அவர் நான் கொடுக்குற போட்டோ போஸ் எல்லாம் ஹேர் போஸ் காசிப் பேசுவோம், அவன் லவ் ஸ்டோரி மா பேசுவோம். வேணாம் வேணாம். இந்த பிரேக்கப்ல வந்து ஒருத்தருக்கு துணையா இருந்துப்போம். மா இல்லைன்னா நான் மாட்டி விட்டுறேன். மேரேஜ்ன்றது என் லைஃப்ல எனக்கு ஒரு கன்வீனியன்ட்டா எனக்கு தேவைப்படலை. ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். மகேஸ்வரன் போட்டாலே அந்த கிளாமர் அந்த மாதிரிலாம் வருது. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரப்போ உங்களுக்கு என்ன தோணும்? நான் என்கிட்ட கூட சில வாட்டி சஜஷன்ஸ் கேட்பாங்க, ட்ரெஸ் நல்லா இருக்கா, இல்லைம்மா நல்லா இல்லைம்மான்னு சொன்னேன். இண்டஸ்ட்ரியில ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இண்டஸ்ட்ரி இஸ் மை ஒர்க். ஐ கேன் மேக் ஃப்ரெண்ட்ஸ் தேர். பார்ட்டிஸ் பண்றது, அங்க இருந்து கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்றது. அங்க யாருங்க ரைட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருப்பா? ஃபர்ஸ்ட் போய் நீங்க வேலை பேசுறதுக்கு இல்லையா? டோன்ட் டீச் a women how to behave. Light, non-greasy, calming, complete coverage in just one swipe. We Care Super Shield 100. We Love Homestay, a touch of love in every stay. Kids and family கூட time spend பண்ண, friends கூட weekend spend பண்ண ஒரு perfect-ஆன homestay. For booking, www.welovehomestay.com. Super Sunday வந்தாச்சு. Super Sunday கிரியாசின் Super Sunday. கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். மேம் எஸ், கூட்டிட்டு இருந்தாச்சு. ஐ திங்க் இவரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி நினைக்கிறேன் இல்லையா? ஐ திங்க் ஒரு 6-7 months பேக் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தோம். ஜாஸ்தி எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அவர் ஏதாவது வீட்ல இருக்க வந்து கேட்டாங்கன்னா ஓகே கம். ஏன்னா நான் அம்மாடா என்னை பத்தி பாரு எவ்வளவு ரொம்ப ரிசர்வ்ட். யாரு? நான் தான். ஓகே ஓகே. அண்ட் கேஷவ் வெல்கம். வணக்கம். வணக்கம், சாரி, வணக்கம் வணக்கம். ட்ரெடிஷனலா வளர்த்திருக்கேங்க. பார்த்தாலே தெரியுது. ஓகே கேஷவ், ஐ திங்க் நீங்க போட்டோஸ் போட்டு அப்படிதான் நாங்க பார்த்தோம், சின்னதுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். உட்கார்ந்துருக்கப்பே உங்களோட ரொம்ப ஹைட்டா ஆக்சுவலி உங்க ஹைட்டுக்கு வந்துரும். வந்துட்டாரு ஆல்ரெடி, வந்துட்டாரு ஆல்மோஸ்ட். இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க ஆசை இருக்கு. இன்னொரு மேரேஜ் ஸ்டாப். பண்ணிக்க வேணாமா? யோர் டேக் ஆன் தட். அவங்க சாய்ஸ். ஏன்னா எனக்கு என் அம்மா போதும். ஏன்னா அவங்களுக்கு எது வேணாலும் வாட் எவர் ஷி வாண்ட்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டோம். ஏன்னா எனக்கு என் ஹார்ட்ல அம்மா மட்டும் போதும், வேற யாரும் வேணாம். அவருக்கு ஃபுல்ஃபில் ஆயிட்டாரு லைஃப்ல. ஓகே. அதனால எனக்கு இது ஒண்ணுமே மிஸ்ஸிங் இல்லை எதுக்குன்னு. பட் எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு கேட்டா ஹில் நாட் ரெஸ்ட்ரிக்ட். He will not even have a say. ஏதாவது இருக்கா ஏதாவது சொல்றதுக்கு? அத ஓபனா சொல்றாரு, நீங்க போதும். மை ஆப்ஷன். சோ நான் அதுல ரொம்ப தெளிவா நான் அவனுக்கு கத்து கொடுத்த விஷயம் வந்து அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், பர்சனல் சாய்ஸஸ், பர்சனல் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குன்னா எவ்ரிபடிஸ் எமோஷன் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட். அது வந்து நீங்க அம்மாவா இருந்தா கூட யூ ஹேவ் அ லிமிட் டு கிராஸ். லைக் அட்வைஸ் பண்ணவோ இது பண்ணவோ லிமிட். அதுக்கு மேல டிசிஷன் மேக்கிங் அவங்களுக்கு என்னவோ யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட். ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம், ஒரு சஜஷன்ஸ் தரலாம். Yes. ஏன்னா இந்த யூ கான்ட் ஃபோர்ஸ் them டு மேக் அ டிசிஷன். யார் வேணாலும் இருந்தாலும். அது இந்த காம்ப்ளிமெண்ட் யாரா கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல உங்களுக்கு. செம்ம வளர்ப்பு. ஓ தேங்க் யூ. செம்ம வளர்ப்பு. செம்மையா வளர்த்துருக்கேன். ஐ திங்க் என்னோட ஸ்லாங் அதான் வரும் எனக்கு. ஐயோ நான் ஸ்கூல் போனா அழுதுருவேங்க. நிஜமாலே ஸ்கூல் போனா எனக்கு வந்து அப்படி கண்ணில் தண்ணியா வரும். ஏன்னா என்ன பையங்க எப்படிங்க வளர்த்தீங்க, அப்படியே புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. ஐயோ இல்லை உண்மையா இந்த இதுக்காக நான் சொல்ல மேம். ஐ திங்க் எனக்கும் தெரியாது இதுக்கு முன்னாடி கேஷவை பர்சனலாக மீட் பண்ணி நான் பேசினதில்ல. இப்போதான் ஒரு 10 நிமிஷம் இன்ட்ராக்ஷன் தான் எனக்கு 10 நிமிஷம் இன்ட்ராக்ஷன்லேயே தெரியுது. Yeah, thank you. 100 marks. Thank you so much. Thank you. Okay. அந்த क्वेश्चन அவ்வளவுதானா இல்ல ஆன்சர் அவ்வளவுதானா? இன்னொரு மேரேஜ் வந்து
ஸோ இட் இஸ் மை ஃப்ரீடம் தான். இப்போ நான் பண்ணாலும் அவருக்கு சில வருத்தங்கள் இருந்தால் கூட ஹீ won't ரெஸ்ட்ரிக்ட் மீ. ஸோ Okay. அந்த ஒரு தாட் எனக்கு கிடையாது. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ, ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு மேரேஜ் மேலே பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை. பிகாஸ் ஆஃப் தட் பிகாஸ் ஆஃப் தட் ப்ரீவியஸ் மேரேஜஸ் அண்ட் நிறைய மேரேஜ் பார்க்குறவங்க, மேரேஜஸ் ஜஸ்ட் அ வேர்ட் எனக்கு தெரிஞ்சு. அது நிறைய பேர் அதில் உண்மையாக இருக்காங்களா, ஏன் இருக்காங்க, கன்வீனியன்ஸ்க்காக இருக்காங்களா, எனக்கு அது தெரியல. ஓகே பட் மேரேஜ்ன்றது என் லைஃப்பில் எனக்கு ஒரு கன்வீனியன்ட்டாக எனக்கு தேவைப்படலை. ஓகே ஓகே எனக்கு யாரும் வந்து பார்த்துக்கணும், எனக்கு யாரும் வந்து ஒரு சேஃப்டி, ஒரு செக்யூரிட்டி அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகலை. ஓகே ஓகே அது இப்போ இவங்க இருக்காங்க எனக்கு. நைஸ் நைஸ் சேஃப்டி, நைஸ் செக்யூரிட்டி. இல்ல அதுதான் நீங்க அது ஃப்ரெண்ட் ஜோன்லயே அவங்களே யா ஏன்னா நாங்க கூட இல்லைனாலும் அவங்களே அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஸ்வீட் ஆமாம். ஸோ அதுதான் நான் அவனுக்கும் சொல்லுவேன். உன்னை நீ பார்த்துக்கோ, உன்னை நீ ஃபஸ்ட்டு ஸ்டேபிளாக இரு, அதுக்கப்புறம் யூ கேன் திங்க் அபவுட் யர் பார்ட்னர் ஆர் சம்திங். அதே மாதிரி உன் பார்ட்னரும் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணும், அவங்களோட ஸ்டெபிலிட்டி, யூ ஹாவ் டு ஹெல்ப் தெம். யார் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்களோ இது வராங்களோ, 2 பேர் சேர்ந்து வளர்கிற வழியை மட்டும் பாருங்கள். இந்த சண்டை போட்டுன்னு தேவையில்லாத இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டிக்கெலாம் போயிக்காம நோ கிவ் ஸ்பேஸ் ஃபார் ஈச் அதர். ஸோ அந்த மாதிரி என் லைஃப்பில் கொடுத்துருக்கான். நைஸ் ரிலேஷன்ஷிப் எஸ் ஐ வில், பட் அதுக்காக நான் மேரேஜ் தான் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நான் மேரேஜ் பண்ணணும்னா சொசைட்டிக்காக பண்ணணும். அந்த சொசைட்டிக்காக நான் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னா அவங்க நல்ல டேர்ம்ஸில் இருக்காங்கன்னா அது போதும் எனக்கு. தட்ஸ் மோர் தென் எனஃப். அதுக்கு ஒரு ஸோ ஃபங்க்ஷன் அவர் அப்பாவா மாற்றி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு, வாங்கடா இப்போ எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரே கூட்டு குடும்பமாக தான் டைம் வேஸ்ட், ஆகணும். காசு வேஸ்ட். யா, எவ்ரிதிங் இஸ் வேஸ்ட். யூ ஜஸ்ட் ஹேவ் டு டூ ஃபார் தி சொசைட்டி. அது இந்த காம்ப்ளிமெண்ட் டு அவருக்கும் தான் நல்லா வளர்ந்துருக்காரு. நல்லா கேட்டு என்ன இது அப்படிலாம் இல்லாம ப்ராப்பரா அதை கேட்டிருக்காரு. பொசசிவ்லாம் ஆக மாட்டேன். எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வருதுன்னா ஹீ இஸ் நாட் பொசசிவ் அபவுட், ஹீ இஸ் இன்ஃபேக்ட் ஹாப்பி தட் சம்படி இஸ் தேர் டு. பட் அஃப்கோர்ஸ் அவனோட ஒப்பீனியன் இல்லாமல் அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நான் ஒரு விஷயம் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே Until அந்த என்னோட ரிலேஷன்ஷிப் அவனுக்கு எஃபெக்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவருக்கு தான். ஐ வில் சே நோ, ஐ டோன்ட் வாண்ட் தட் அப்படின்னு. வேர் மை ரிலேஷன்ஷிப், மை பார்ட்னர் இஸ் கிவிங் ரெஸ்பெக்ட் டு ஹிம், அப்போ நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கிறோம். டுகெதர் உங்கள் ரிலேஷன்ஷிப் அவன் ஏற்றுப்பான், எங்கள் ரிலேஷன்ஷிப் ஹீ வில் ரெஸ்பெக்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்ட், லாயல்ட்டி அண்ட் பீயிங் டுகெதர் இஸ் மேரேஜ். மேரேஜ் இஸ் நாட் மேரேஜ். விஜய் மகேஸ்வரியோட அந்த ஸ்லாங் ஒன்று இருந்துச்சுல, அது அவர் பார்த்துருக்காரா? பார்த்துருக்கியா? கண்டிப்பா பார்த்திருக்கேன். இமிடேட் பண்ணுவீங்களா அம்மாவை? லைட்டா ட்ரை பண்றீங்களா? சில வாட்டி லைட்டா ட்ரை பண்றீங்களா? போ லைட்டா ட்ரை பண்றீங்களா? போ அந்த விஜய் மகேஸ்வரி எனக்கு சத்தியமா வராது. சத்தியமா வராது. ஏன்னா ஒரு மாக்கரி மாதிரி பண்ண முடியும், ஏன்னா இப்ப பண்ண முடியாது. ஆனா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அது. என்ஜாய் பண்ணுவேன். ஓகே, அவர் நான் கொடுக்குற போட்டோ போஸ் எல்லாம் அது ஒரு போட்டோ அவங்க முடிய எப்பயுமே இப்ப கூட சொன்னேன், இஃப் ஷி டைஸ் இட் எனக்கு பிடிக்காது. எப்பவுமே அவங்க ஃப்ரீயா வச்சா அவனுக்கு பிடிக்காது. ஓகே, இப்போ கூட ஒரு ப்ரோமோ வந்துச்சு, இந்த ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் ஒரு ப்ரோமோ மாதிரி போட்டாங்க. அது வந்து ஹேர் டைப் பண்ண போது நல்லா இல்லைம்மான்னு சொன்னேன். எப்பவுமே ஃப்ரீயாகவே விட சொல்லுவேன், ஏன்னா அவங்களுக்கு இந்த ஃப்ரீயாக விட்டால் பிடிக்கலன்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஹேர் போஸ் ஓகே. ஐயோ ஞாபகம் இல்லை. அப்புறம் இப்படி உட்காருவான். இப்போ 2 பேரும் ஒரே டைம்ல ஒன்று பண்ணுங்க. அந்த மாதிரி இது அதான் பரவாயில்ல மேம், நல்லா கரெக்டா பிடிச்சி வச்சிருக்காரு. என்ன போட்டோ ஷூட்டா? ஓகே மேம், இப்போ இந்த பாயிண்ட் இவர்கிட்ட கேட்கலாமான்னு வித் யுவர் பெர்மிஷன் நான் கேட்குறேன். அந்த என்னெல்லாம் பெர்மிஷன் கேட்கவே வேண்டாம். இப்போ என்னன்னா, இப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு சில பேர் அந்த நிறைய இதில் சொல்லியிருக்காங்க, இப்போ மகேஸ்வரன் போட்டாலே அந்த கிளாமர் அந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய இது அவங்க நெகட்டிவ், ஆக்சுவலாக அவங்க பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரப்போ உங்களுக்கு என்ன தோணும்? அம்மாவோட எதாவது சொல்லுவீங்களா இல்லை ஜஸ்ட் பாஸ் ஆன்? அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், வாட் எவர் தே திங்க் வை ஷுட் வி கேர். அவங்க ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கக்கூடாது.
என் பாட்டி நிறைய பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டா இருக்கும்னா நான் சொல்லுவேன், அம்மம்மா கமெண்ட்டை பார்க்காதீங்க அம்மம்மா, அம்மாவை பாருங்க, போஸ்ட் மேலே இருக்கு, பிக்சர் மேலே இருக்கு, ஏன் கமெண்ட் செக்ஷனுக்கு போறீங்க, லைக்ஸை பாருங்க, மூஞ்சியை பாருங்க, ஏன் கமெண்ட் செக்ஷன் போகணும். ஸோ உன்னோட வாட் இஸ் யோர் டேக் ஆன் விமன் வேரிங் க்ளோத்ஸ்? லைக் அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ன்றாங்க, இது போடக்கூடாதுன்றாங்க, அது போட என்ன வேணாலும் போட்டுக்கிட்டோம், ஏன் இந்த கொலவெறி. ஏன் தான் கொலை சிம்பிளா பிடிக்கிறாரு மேம் ஒவ்வொரு டேகையும். ஓகே மேம், இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருப்பாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு அதெல்லாம் நீங்க சொன்னீங்க, அந்த லைஃபை என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னீங்க. பட் நான் இது ஓப்பனாக கேட்குறேன், இப்போ மோஸ்ட்லி நீங்கள் அவ்வளோவா இண்டஸ்ட்ரியில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். சுத்தமா இல்லை, மோஸ்டா இல்லை, சுத்தமா இல்லை. ஏன்னா இப்போ மேபி யாராவது இந்த ப்ரொஃபைல் இப்போ போய் மகேஸ்வரி அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்தாங்கன்னா இருக்கவே இருக்காது, அவ்வளவா இருக்காது. மேபி இந்த பிரியா மேமோட அது ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆமா, முன்னாடி ஒரு சேனல் கூட ஒரு இன்டர்வியூ கூட அந்த அம்மான்ற ஹானர் ஏதோ கொடுக்க வந்து நாங்களும் தேடி தேடி பார்த்தவங்க, ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கல. ஏன் அது உங்களை நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறதா இல்லை? இல்ல ஓ வீட்லயே இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, இவங்க கூடயே எனக்கு பாதி நேரம் கரெக்டா இருக்கும். நிஜமாலே எனக்கு ஃபேமிலி வேற ஃப்ரெண்ட்ஸ் வேற கிடையாதுங்க. வி ஆர் லைக் ஐயோ நாங்க எல்லாமே பேசுவோம். என் அம்மா கிட்ட என்ன வேணாலும் சொல்ல முடியும், அவங்க எல்லாமே ஃப்ரெண்டா எடுத்துப்பாங்க, சத்தியமா சொல்றேன். எல்லாமே காசிப் பேசுவோம், இது பேசுவோம், அவன் லவ் ஸ்டோரி பேசுவான், அம்மம்மா லவ் ஸ்டோரி பேசுவோம். பப்ளிக் 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 வேணா வேணா கூட்டத்துல கட்டி சோறு மாட்டி விடுறேன், போசா குடுக்குற இல்லடா நான் மாட்டி விட்டுறேன். ஓகே ஓகே ஓகே. சோ அந்த பிரேக்கப்லாம் அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்துப்போம். ஆனா இப்படி ஓகே 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 ஃபைன். ஸோ எங்களுக்கு ஃபன் இன்சைட் ஹவுஸுங்க எங்களுக்கு. லைக் அது தேவையே இல்லை, நான் வெளியில போகணும். இப்போ டோன்ட் மைண்ட், இது வேடிக்கை பார்க்காத நான் வீட்டுக்கு வரலாமா? வேடா மானம் போயிடும், எனக்கு மானம் போயிடும். இதுக்கு மேல என்னப்பா லைட்டா மேலேயே சொல்லிட்டேன். ஓகே, ஓ இங்கக்குள்ளதான், அதனாலதான் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பெருசா எனக்கு சத்தியமா சொல்றேன், நானும் தேடி பார்த்தேன். இங்க பிரியா மேம், மேக்ஸிமம் ஷாலினி மேம் இருந்தாங்க. ஷாலினி அதை தவிர யாருமே எனக்கு பண்ணல. கமல் ப்ரோ இருந்தாரு. கமல் ப்ரோ வந்து பிகாஸ் கொலீக்ஸ்னால we traveled for 3 yearsனால அதனாலங்க. எனக்கு எப்பவுமே என் பர்சனல் லைஃப் வேற, என்னோட வேலை வேற, என் ஃப்ரெண்ட்ஸ் வேற, அது எப்பவுமே தனிதான். என்னை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி இஸ் மை ஒர்க், இண்டஸ்ட்ரி இஸ் மை கெரியர். ஐ கேன் மேக் ஃப்ரெண்ட்ஸ் தேர். ஆனா மேம் இங்க இந்த இண்டஸ்ட்ரியில் ஒன்று இருக்குல்ல, அந்த பார்ட்டிஸ் பண்றது, அங்கேருந்து கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்றது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதில் நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, தேர்ஸ் நோ நம்பிக்கை. எனக்கு ஜென்யூனாக பார்ட்டி பண்ணணும்னா, எனக்கு ஒரு ஹாப்பி டைம் வேணும்னா நான் போய் பார்ட்டி பண்ணுவேன். அங்கே போய் கான்டாக்ட்ஸ் எங்க அங்கே யாருங்க ரைட் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்பா ஃபர்ஸ்ட் போய் நீங்கள் வேலை பேசுறதுக்கு? இல்லை, ஒரு அப்படி ஒரு பிம்பம் மித்து ஒன்று இருக்கு இருக்கு. பார்ட்டிஸ்க்கு போனால் கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், கான்டாக்ட் கிடைச்சா நம்ம அப்படி ஆயிடலாம் இப்படி ஆயிடலாம்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றும் வேலைக்காகாது, நீங்கள் நம்பாதீங்க, அனைத்தும் போலிகள் போலிகள். ஓகே அம்மா, அது இப்போ பேசிகிட்டு இருக்கப்போ தான் ஆல்மோஸ்ட் 20 years ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்து, மீடியா ஃபீல்டில் வந்து 20 years ஆயிடுச்சு. ஓகே மேம், கேஷவ் இப்போ அவரு பேசுறதுக்கு முன்னாடி நீங்க இன்ட்ரோ பண்ணுங்களேன், என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரு? நிறைய எல்லாருக்குமே தெரியும், குட்டி பிள்ளையில இருந்து நிறைய மீடியால பார்த்துருக்காரு. இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டாரு, இல்ல வளர்ந்துட்டாரு. ஓகே, இப்போ போர்டு எக்ஸாம்ஸ் இந்த வருஷம். ஓகே, பட் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைங்க, இஸ் ஆல் டேக்கன் கேர். இப்போ நீங்க சொன்னீங்க, அங்க பேசும்போது சொன்னீங்க எனக்கு ஸ்டடீஸ் ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு. கேஷவ் எப்படி? ஆஃப்கோர்ஸ் கேஷவ் ஓகே, இல்ல இல்ல அபோ ஆவரேஜ். அப்போ என்ன ஓகே, கிளாஸ்ல வந்து 30 பேர் இருந்தா ஒரு 3rd இல்ல 4th. ஆமா, அது அபோ ஆவரேஜ்ப்பா. என்னப்பா நீ நல்லா படிக்கிறான். ஓகே, குட் அட் இது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ற ஒரு விஷயம், படிப்பு மட்டுமே இல்லை, நீ படிக்கலனாலும் பரவாயில்லடா தம்பி, கெட்ட பேர் வரக்கூடாது, கேரக்டர் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி எனக்கு படிக்கிறது கூட லாஸ்ட்டு தான். மற்றபடி ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்குவோம், நிறைய ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்க, பாலிடிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே. ஓகே கேஷவ், இப்போ அம்மா சொன்னாங்க பேசும்போது, எங்கள் ஒரு செஷன் ஒன்று போச்சு, அதில் 20 years ஆஃப் மகேஸ்வரி, அது ஒரு எலிமெண்ட் ஒன்று. 20 வருஷம் ஆச்சு மீடியாவுக்கு வந்து அப்படிங்கிறது. இட்ஸ் நாட் அன் சிம்பிள் ஈஸி நம்பர், வெரி பிக் நம்பர், ரொம்ப பெரிய நம்பர். எஸ், 20 years ஆஃப் மகேஸ்வரி அது சன், நீங்கள் சொல்லுங்கள்
எப்படி இருக்கு? நான் வந்து அவங்க இண்டஸ்ட்ரியில இருக்க போந்தே நான் பொறக்கல. ஓகே. ஆரம்பிக்க போந்தே நான் இன்னும் பொறக்கல. ம். ஐ திங்க் ஷீ லைக்ஸ் த இண்டஸ்ட்ரி மோர் தென் மீ. ஐயோ அப்படி என்ன மேம் செம பக்குவமா நிஜமா உங்களுக்கு தோணுதா அப்படி இல்ல? சில வாட்டி இந்த நான் ஒரு 10 வயசு இருக்கப்போ வந்து அவங்க லேட் நைட்டு தான் வருவாங்க. நான் எப்பவுமே கேட்பேன், ஓகே. மா என் கூட இருங்கம்மா இருங்கம்மா. அப்போ சின்ன பையன், அப்போ எனக்கு ஒன்றும் தெரியல. Okay, okay, அம்மா okay. வேணும் அம்மா வேணும் தான் கேட்டுட்டு இருப்பேன். இப்போ பழகிடுச்சு. போனா சரி சேஃபா போயிட்டு வாங்க. ஓகே. இல்ல முன்னாடி ஆக்சுவலி அப்ப அந்த ரியலைஸ் பண்ண மாட்டேன். சரி. இல்ல அப்ப ரொம்ப நான் வந்து உழைச்சிட்டு இருந்தேன் நானு. லைக் 2 சீரியல்ஸ் பேக் டு பேக் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ ஐ வாண்ட் டு சிட் அட் ஹோம். ஆனா இவர் வந்து என்ன மோட்டிவேட் பண்ணுவார். அம்மா மீடியா விடாதீங்க. நீங்க போய் இன்டர்வியூனா கொடுங்க. நீங்க போய் ஏதாவது பண்ணுங்க மீடியாலயே. Okay. மீடியா விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு. ஏன்னா முன்னாடி எல்லாம் வீட்லயே இருங்க, மீடியாவுக்கு போகாதீங்கன்னு நான் ஓகே ஓகே ஓகே. இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. Reverse. ரோல் ரிவர்ஸ் மாதிரி அப்படி ஆயிடுச்சு அது. ஓகே. இப்போ நீங்க அந்த 20 இயர்ஸ் அப்படிங்கிறது இப்போ நாங்க ஆன் கேம்ல வந்ததுக்கப்புறம் பார்க்குறோம். இந்த மாதிரி இன்டர்வியூஸ் எப்படியாவது நான் பார்ப்போம். பட் நீங்க இப்போ சொல்றீங்க கூடயே இருந்த அந்த டிராவல் ஒன்று இருக்கு. இப்போ உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஒரு டிராவல் ஒன்று பார்த்துருப்பீங்க அம்மாது. அந்த ஜேர்னி எப்படி? ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. அவங்க சில வாட்டி என் பாட்டி கிட்ட பிரேக் டவுன் ஆவாங்க. ஏன்னா அழுவேன், நிறைய வாட்டி அழுவேன். அது நான் என்கிட்ட கூட சில வாட்டி சஜஷன்ஸ் கேட்பாங்க, ட்ரெஸ் நல்லா இருக்கா. ஆ அந்த கனெக்ஷன் இருக்கு. ஷீ டஸ் நாட் வாண்ட் டு செப்பரேட் மீ ஃப்ரம் ஹர் இண்டஸ்ட்ரி இந்த மீடியா லைஃப். என்னையும் சஜஷன்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஷீ டஸ் நாட் வாண்ட் டு எக்ஸ்க்ளூட் மீ அவுட் ஆஃப் திஸ் லைஃப். எல்லாமே கீப்பிங் மீ அப்டேட்டட். ஓ நைஸ். இப்போ எதா இருந்தாலுமே இப்போ நீங்க அவர் சொன்ன மாதிரி தான். இப்போ என்ன நடந்தாலுமே அந்த ஒரு 2 பேருக்குள்ள ஆமா எந்த எல்லாமே share? தெரியும். என் பாட்டி கூட 3 அதான், மூணு பேர். 3 பேர். நாங்க 3 மூணு பேர். partners. ஓகே. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் எதுவும் அவனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாம இருந்தேன். மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணலையே தவிர மீடியா பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். ஓகே ஓகே. நான் என்ன மீடியாவில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், இட் இஸ் மைண்ட் செட். எனக்கு என்னன்னாங்க இப்போ நான் சொல்ல தான் வந்து அவன் விமனோட மைண்ட் செட் என்னன்னு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். ஓகே ஓகே. இல்லைன்னா ஒன் சைடடாகவே இருக்கும். நம்ம வந்து குழந்தை தானே இதெல்லாம் சொல்ல வேண்டாம், குழந்தை தானே நம்ம கஷ்டம் எதுக்கு சொல்லணும் அப்பலாம். இப்போ நான் சொல்ல நாளைக்கு அவனுக்கு ஒரு பார்ட்னர் வரப்போந்து he will understand the mindset. ஓ இதுக்காக தான் அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ, திஸ் இஸ் வாட் அ விமன் நீட்ஸ். இல்லை இட் வில் பி ஈஸி டு ஹேண்டில் இல்லையா? ஸோ அதனால் நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். அதை பார்த்து கற்றுக்கிறது அப்படின்னு அது மாதிரி. அது ஒரு யங் ஏஜ்லேயே ஒரு 5 வயசுலேயே ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி கற்றுத்தருது. இவ்வளோ தெளிவாக பேசுறாரு. அது 5 வயசுலேருந்தே சொல்லிட்டாங்க. ஆமாம் நீங்கள் நான் ஒரு விஷயம் அவன் இப்போ தெளிவாக சொல்லிட்டேன். இந்த விமன் டாபிக்கு என்ன அவங்க ட்ரெஸ்ஸு போடுறாங்க, அவங்க கேரக்டர், அதை எப்பவுமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. யா ஸோ நோ டாபிக். அதை பற்றின எங்கேயுமே அந்த பேச்சு யார்கிட்டையுமே ஒருத்தர் அதை பற்றி பேசுகிறாங்கன்னா சாரி ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டு வந்துருப்பப்பா. நீங்கள் பர்டிகுலர் இந்த டாபிக் ஐ மீன் இதை டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. விமன் ஓரியன்டாக ஏன்? விமன் ஓரியன்டானா அங்கே இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், அவங்களோட பொட்டென்ஷியல் டிஸ்கஸ் பண்ணுங்கள். யாராவது இப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பிரச்சனை ஆச்சுன்னா இஷ்யூ பேஸ்டாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். உனக்கு என்னம்மா இஷ்யூ, ஏன் இஷ்யூ எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் நீங்கள் வந்து நீயா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் அது ஒரு இஷ்யூ, நீ லேட் நைட் போனால் அது ஒரு இஷ்யூ, அதெல்லாம் வேண்டாம். தட்ஸ் தேவையே இல்லை நம்ம லைஃபுக்கு. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பொண்ணுகிட்ட இன்டெலிஜென்ட்டாக அதை இருக்கு. லைக் பா இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, நீ லைக் இது தப்பு பண்ணியிருக்க, நீ இந்த பெர்ஸ்பெக்டிவ் தப்பு, அந்த மாதிரி நீ டிஸ்கஸ் பண்ணு. கிவ் தெம் த பவர், லைக் கிவ் தெம் நாலேஜ். டோன்ட் டீச் அ விமன் ஹவு டு பிஹேவ். தட்ஸ் நாட் நெசசரி. ஓ இது வந்து அந்த வயசுலேருந்தே சொல்லியிருக்காங்களா? இல்லை இது இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக. ஏன்னா ஒரு சேஃபான எக்ஸ்பிளனேஷன் அப்போ தந்தாங்க, ஒரு கிட் ஃப்ரெண்ட்லியா. காட் இட். பாயிண்ட் காட். கொஞ்சம் பெட்டரா அது அறியாத வயசு இது அறிஞ்ச வயசா இருக்கும்போது கிளியரா சொன்னீங்க. ஓகே. இப்போ அந்த பிரெக்னன்ட் பீரியட் ஒன்று இருந்திருக்கு. பிரெக்னன்சி டைம்ல வந்து ஐ திங்க் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சில பேர் நான் சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு பயம் ஒன்று இருந்திருக்கு. வந்து கரெக்டாக பாப்பா வந்துருமா, இல்லை கரெக்டாக அந்த பையன் வந்துருவானா அப்படிங்கிற மாதிரியே ஒரு 8 மந்த் 9 மந்த் இருக்கும்போது அந்த ஒரு இது இருக்கும். பட் நீங்கள் நம்ம தனியாக அந்த செஷனில் நீங்கள் சொன்னீங்க அந்த டைமில் ஸ்ட்ரகிள் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. பயம் இருந்ததா? எனக்கு பயமா இல்லை என்ன எனக்கு ஒன்றுமே புரியலங்க. அந்த பீரியடே எனக்கு வந்து ரொம்ப வேகான ஒரு பீரியட். எனக்கு ப்ரெக்னன்சி டைம் எனக்கு திரும்பி பார்த்தா நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன், என்ன நிலைமையில இருந்திருக்கேன்னு கூட எனக்கு இட்ஸ் ஆல் பிளர்டு. ஒரு தெளிவே இல்லாத ஒரு பீரியட் தான் வாஸ் மை ப்ரெக்னன்சி. ஆக்சுவலி ஐ வாஸ் 20 years old
அண்டு ப்ரெக்னென்சி இது கல்யாணம் அப்படின்னா என்னன்னே இன்னமும் நான் சொல்வேன். சின்ன குழந்தை ஃபோட்டோ காமிச்சு இது மாதிரி ஒரு 2 நாள் ஆகுடா பாப்பா ஆமா, நிறைய வாட்டி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன் அப்படி ஏன் சொல்லுவான் இப்போ ரொம்ப லேட்டுமா. ஏன்னா அப்பெல்லாம் அவங்க வந்து என் கூடயே இருக்க முடியாது, ரொம்ப நிறைய வேலை. இப்போ அவங்களுக்கு அவ்வளோலாம் போக யா மாட்டேங்குது. யா யா இப்போ அந்த சின்ன பையன் கேஷவ் வந்து வேணும்னு ஆசை வேணும்னு ஆசை. வேணும்னு ஏன்னா ஆசை. அப்போ டைம் இல்லை. ஓகே ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அந்த டைம்ல எனக்கு வந்து நான் வீட்டுக்கு வரப்போ வந்து தூங்கிடுவான். ம் காலைல நான் எந்திரிக்கும் போது தூங்கிட்டு இருப்பான். ம். ஸோ மோஸ்ட்லி எனக்கு வந்து அவனோட விளையாடுறதோ அவனை கொஞ்சுறதோ பக்கத்தில் வச்சு ரசிச்சதோ இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்கல்ல, குழந்தையிலேருந்தே அப்படி இது வாங்கியிருக்க அது திரும்பிட்டான் எழுந்துட்டான், அதை ரொம்ப மிஸ் ஒரு பண்ணி ஏக்கம் ஒரு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எனக்கு அதெல்லாம் ஃபீல் பண்ணணும்னு ஆசை. இப்போ நிறைய டைம் இருக்கு. ஏன்னா வளன்ட்ட என்ன பண்றது. அவர் தெளிவா தான் சொல்றாரு, இது வளர்ட்ட என்ன ஆனா நான் பண்றது சொல்ல பரவாயில்ல, உனக்கு ஒரு குட்டி கொஞ்சம் ஃபியூச்சர்ல வரும்ல, அப்பயும் எனக்கு டைம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. பண்ணிக்கிறேன். ஓகே மேம், அது இதுவும் ரொம்ப இதுவாக சொல்றீங்க மேம். நீங்கள் அந்த நான் கேட்டது வந்து இந்த ஸ்ட்ரகிள் பீரியடே மொத்தமாக பிளர்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆமா. மொத்தம் அது ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எப்படி வந்த நான் கடந்து வந்த இந்த பாதை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அம்மா ஃபேஸ் பண்ணது இருக்கு. இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா, சொல்லி ஒன்று வளர்த்துருப்பாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் ஆமா. சொல்றேன் இல்லையோ. இல்ல. நிஜமாவா? இல்ல சில வாட்டி சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய என் பாட்டி தான் சொல்லுவாங்க. ஓகே ஆமா. she doesn't want to affect me mentally. புரியுதா? ஏன்னா எனக்கு என் பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு புரியுது இந்த மாதிரி அம்மா இது ஃபேஸ் பண்றாங்க, அதை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்றேன். இந்த ஸ்டடீஸ்ல நல்லா பண்ணும், ஒரு நல்ல வேலை. ஸோ அந்த பேட்டர்ன்ல அந்த பேட்டர்ன்ல ரொம்பவும் நான் அவங்கள அந்த பிரச்சனைகளே அந்த நான் feed-உம் இல்ல. சொல்லலைங்க. Okay. ஏன்னா குழந்தைன்றது சைல்டுஹுட்ன்றது இஸ் வெரி ட்ரெஷரபிள் திங், ப்ரீஷியஸ். ரொம்ப ப்ரெஷியஸ். ஸோ அதனால அவன் மைண்டு ஃபுல்லாக அவனோட வயசுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, அவனோட ஸ்ட்ரகிளு, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரி வந்து அவன் அனுபவிக்கணும். ஓகே, நம்ம ரொம்ப இது பண்ணி டம்ப் பண்ணிடக்கூடாது. அந்த அதில் கான்ஷியஸாக இருந்தீங்க. அதில் வெரி வெரி கான்ஷியஸாக இருந்தேன் நான். ஓகே, இப்போ இந்த சிங்கிள் பேரண்ட் டேர்ம் ஒன்று இருக்குது. இப்போ நிறைய சிங்கிள் பேரண்ட்டே இப்போது செலிபிரிட்டியாக இல்லாத நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம், பர்சனலாக நானே பார்த்துருக்கேன். பட் அந்த செலிபிரிட்டி லைஃப்பில் சிங்கிள் பேரண்ட்னு வரும்போது அது வெளியே நிறைய பேசப்படுது. ஆமா. பட் அது பாசிட்டிவாக பார்க்குற ஆட்களும் இருக்காங்க, நெகட்டிவாக பார்த்து அவர் பேசுகிற ஆட்களும் இருக்காங்க. இது ரெண்டுமே எப்படி பார்க்குறீங்க? பாசிட்டிவாக நெகட்டிவா எனக்கு மூஞ்சிக்கு நேரா யாரும் அது சொன்னதில்ல. ஐ டோன்ட் நோ, பிகாஸ் வி ஆல்வேஸ் ஹாவ் ஒரு 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 லைன் போட்டு போனாங்க. சரி லைக் ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸும் சரி, யாருமே சரி, ரொம்ப பர்சனல் டிஸ்கஷன் யார்கிட்டயுமே எதுவுமே இருந்தது. நடந்ததே Okay, இல்லைன்னா நாங்கள் okay. சஜஷனும் கேட்க மாட்டோம், அட்வைஸும் கேட்க மாட்டோம். நம்ம லைஃப் நம்மளே பார்த்துக்கலாம். ஆமாம். Okay. ஸோ எனிதிங்னால இவ்வளோதான் இருக்கும், இதுக்கு மேலே வெளியில் வில் நெவர் டிஸ்கஸ். அதனால எனக்கு தெரியல நெகட்டிவ் என்னன்னு தெரியல. பட் பாசிட்டிவாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, லைக் ரொம்ப டிட்டர்மைண்டாக நீங்கள் வந்து யூ வாண்டட் டு பிரிங் ஹிம் இன் அ சர்டன் வே, அது எவிடெண்ட்டாக தெரியுதுங்க. சின்ன வயசுலேயும் இதுதான் சொன்னீங்க, அது அவன் வருஷம் போக போக அவனில் எவிடெண்ட்டாக தெரியுது. ஸோ வி ஆர் இன்ஸ்பயர்ட். என்னோட வீட்டுக்கு இப்போ ஒரு டெனன்ட் வந்தாங்க. Okay. அவங்க எல்லாம் கிளம்ப போது உங்கள் இன்டர்வியூ ஒன்று விடாமல் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்ப்பேங்க, மினிட் வரைக்கும். ஐ எம் ஸோ இன்ஸ்பயர்டு அப்படின்னுவாங்க. நைஸ். ஸோ தட் இஸ் வெரி நைஸ். இல்லை, இப்போ இந்த எஜுகேஷன் வைஸ் மேம், இப்போ வந்து நல்ல பிரைட்டான ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது அவர் பேசுறதுலே தெரியுது. இப்போ ஸ்கூலில் போனால் டீச்சர் சொல்கிறதுல அபவ் அவரேஜே 3rd 4th வச்சுக்கிற ஆளி. ஓகே, அந்த ஸ்டடீஸில் என்னென்ன அடுத்து இன்ட்ரெஸ்ட் கேஷவ் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்? அந்த பேஷன், அந்த டிரைவ், என் அம்மாவை எப்படியாவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஃப்யூச்சரில் வந்து இவங்க எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, நான் கூட அவங்களுக்கு ஏதாவது பண்ணோம் இல்லை. நான் மக்கா கூட இருந்தால் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க அவ்வளோ பாசமான அம்மா. ஏன்னா என்னால் அப்படி இருக்க முடியாது, மக்கா இருந்தால் எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங். அதனால என் அம்மாக்காக, என் பாட்டிக்காக, என் பெரியம்மாக்காக படித்து ஒரு நல்ல சம்பளமாக வாங்கி கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அவங்க வாழ்க்கையில். உங்கள் இன்ட்ரெஸ்ட் தனி ஒரு இந்த பாலிடிக்ஸ், இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ், இந்த MUN கேட்டிருப்பீங்க, யுனைடெட் நேஷன்ஸ் இல்லை, பேசிக்காக டிபேட் பண்ணோம். ஒரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி டிபேட் பண்ணி அவார்ட்ஸ் கூட ஜெயிக்கலாம். அதை வச்சு காலேஜ் அப்ளிகேஷன்ஸில் போட்டு அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் ஒரு பெரிய ப்ரோஃபைலில் அது நல்லா இருக்கும்.
ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் தனியா ஸ்டடீஸ்லாம் இருக்கா மேம்? அதுக்குன்னு தனி ட்ரெயின் பண்ணிடுறாங்க. அது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் யுனைடெட் நேஷன்ஸ்னு சொல்லி இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல பண்றாங்க. ஓகே. ஸோ ஒரு கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணி இவங்க பார்லிமெண்ட்ல பேசுற ஓ மாதிரி they will, அந்த ஓகே. ஸோ இவர் வந்து என்னென்ன கண்ட்ரி பேசியிருக்க நீ பேசியிருக்காரா? அது அவர் ரெப்ரசென்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இல்லனா செகண்ட் இல்ல ஸ்பெஷல் மென்ஷன் third. அவார்டு இல்ல தேர்ட். இப்போ அஸ்ஸாம் தனியா போயிட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் எங்க அம்மா பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் போயிட்டு வந்துட்டாரு. ஓகே. இன்னொன்று ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் எனக்கு என்னன்னா இந்த வயசுல அவன் பாஸ்போர்ட் எடுத்து தனியா சிங்கப்பூர் டிராவல் பண்ணி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சிங்கப்பூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு he came back. நானும் ஒரு ஃப்ரெண்டு வந்து தனியா. அவன் பேர் ஆறு, 2 பேரும் தனியா போயிட்டு ஒரு அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, நிறைய 4 ஃப்ரெண்டு, 4 ரொம்ப க்ளோஸ் எங்களோட கேங். ஓகே. ஃப்ரெண்ட் குரூப். கேங்னு சொல்றேன். ஆஹா. ஃப்ரெண்ட் குரூப். மேம் இவ்வளவு அக்பார்க்கா வளர்த்துருக்கீங்களே. ஓகே சார் நான் வந்து வேர்ட்ஸ் கூட சொல்லி கொடுப்பேன். இந்த வேர்ட் யூஸ் பண்ணாத, இந்த வேர்ட் வில் சவுண்ட் பெட்டர், இந்த வேர்ட் வந்து கரெக்டா பிளேஸ் ஆகும். இது ரொம்ப நல்லா இருக்காங்கிற மாதிரி. ஓகே. ஸோ அங்க போய் ஒரு வாரம் என் ஃப்ரெண்டை வீட்டு தங்கிட்டு அப்படியே திரும்ப வந்துட்டோம். நம்மளாம் முக்கமா கூட உள்ள என்ன. ஓகே. ஓகே. நல்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இட்ஸ் நாட் அபவுட் அப்ராட் போகிறது செலவு பண்ணுறது இல்லைங்க. இதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு அசர்ட்ஸ் இன் லைஃப். தனியாக போ, ட்ராவல் பண்ணு, 4 பிரச்சனை வரும், அதை மேனேஜ் பண்ணு. அதெல்லாம் நம்ம இப்போயே பில்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவங்க ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக நிற்பாங்க. லிட்டரலாக ஓப்பனாக சொல்லிட்டேன் மேம். சொல்லு. ஒரு லேடி சமுத்திரகனி மாதிரி எனக்கு தெரியும். எனக்கு இப்போ அப்பா படத்தில் ஒரு சமுத்திரகனி சார் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு, அந்த மாதிரி இருக்கீங்க மேம். எனக்கு அந்த ஃப்ரீடம், பசங்க அவங்களா வளரட்டும் அப்படிங்கிறது சூப்பர் நைஸ். ஓகே. ஸோ அப்போ என்ன நினச்ச அம்மாவை பற்றி? லைக் யூ would have felt something about ஐயோ எனக்கு இந்த அம்மாவா கிடைச்சது. இந்த அம்மா இந்த அம்மா அப்படி இல்ல சாமி, இந்த அம்மா தந்தது ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே. ஸோ ஆமாம், ரீசெண்டாக வீட்டில் வந்து ஃபுல் 1 வீக் ஃபுல் பேம்பரிங். ஐஸ்கிரீம் வேணுமா தங்கம், பிரியாணி சாப்பிட்றியா? பாவம், he had a very bad heart break. நெக்ஸ்ட் அது என்னன்னு சொல்லுமா? நெக்ஸ்ட் Light, non-greasy, calming, complete coverage in just one swipe. We Care Super Shield 100. We love homestay. A touch of love in every stay. Kids and family கூட time spend பண்ண, friends கூட weekend spend பண்ண ஒரு perfect-ஆன homestay. For booking, www.welovehomestay.com. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாஸ். சூப்பர் சண்டே Giriya's Super Sunday Sale.